கார்த்திகை தீபமான நேற்றைய முன்தினம் திருப்பரங்குன்றம் கோயிலை சுற்றி பதட்டமான சூழ்நிலையும் போராட்ட களமும் மாறியதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ராம ரவிக்குமார் அப்படின்ற இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகி திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றப்படணும்னு ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டை சேர்ந்த ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு விசாரணை வருது. இந்த வழக்கில் ஜி.ஆர். சாமிநாதன் என்ன தீர்ப்பு வழங்கினாரு, கார்த்திகை தீபத்தன்னைக்கு நடந்த நிகழ்வு என்னன்னு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயிலோட அமைப்பை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த திருப்பரங்குன்றம் மலை கடிவாரத்தில் இருக்கிறது தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். ஸோ அந்த முருகன் கோயிலை தாண்டி மேலே மலைக்குச்சி போகிற வழியில் பாதி வழியிலேயே உச்சி பிள்ளையார் கோயில் வருது. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் இத்தனை வருடம் கிட்டத்தட்ட 1920 கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. ஸோ இதுதான் அங்கே இருக்க வழக்கமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ராம ரவிக்குமார் அவர்களோட வாதம் என்ன அப்படின்னா, அவரோட கேஸ் என்ன அப்படின்னா, மலை உச்சியின் மீது இருக்க சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூண்லையும் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்றது அவரோட வழக்கு. இந்த ராம ரவிக்குமார் அவர்களின் வாதம் என்னன்னா, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூண்ல தான் தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்றது தான். ஸோ இந்த வருடமும் சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூண்ல தீபம் ஏற்றப்படணுங்கிறது தான் அவரோட வழக்கும். ஸோ இந்த வழக்கை விசாரித்த திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எந்த ஒரு தொல்லியல் ஆய்வு அடிப்படையும் இல்லாமல் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூண்லையும் இந்த வருடம் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு அளிச்சாரு. இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய இடமான உச்சி பிள்ளையார் கோயில் பகுதியில் தான் கார்த்திகை தீபம் தன்னைக்கு தீபம் ஏற்றப்பட்டது. இதை இருந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலை சுற்றி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அதற்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடர்ந்தாங்க. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரித்த திரு சாமிநாதன் அவர்கள் அந்த மனுதாரரான ராம ரவிக்குமார் அவர்களும் அவர்கள் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் துணை ராணுவப்படை பாதுகாப்போட நீங்க அந்த மலை உச்சிக்கு சென்று விலக்கேற்றலாம் என்று தீர்ப்பளித்தார். துணை ராணுவப்படை பாதுகாப்போட மலை உச்சியை நோக்கி சென்ற போதுதான் தமிழ்நாடு காவல்துறை அவர்களை தடுத்து தற்போதான் இங்க வந்து கலவரம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது நீதிமன்ற உத்தரவே இருந்தாலும் we will face the consequences சொல்லி அந்த இடத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டிய நிகழ்வை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த கலவரத்தில் ஈடுபட்டது யாரும் திருப்பரங்குன்ற பொதுமக்கள் இல்லைன்னும் முழுக்க இந்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளாக மட்டும்தான் இருந்ததாகவும் நம்ம செய்தி ஊடகங்களில் பார்க்குறோம். அங்கே கலை யதார்த்தம் என்னன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு அந்த மலை உச்சியின் மேல் இருக்க தர்கானாலேயோ அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறதுலேயோ அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேலே தீபம் ஏற்றப்படுறதோ அந்த சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்க தூணில் தீபம் ஏற்றப்படாததோ எந்த பிரச்சனையாகவும் தெரியல. இந்த பாசிச மதவாத பாஜக என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் அதே இடத்துல அதே மதுரையில் முருகன் மாநாடு நடத்தி மதவாத கலவரம் ஏற்படுத்துற மாதிரியான கருத்துக்களை பேசினாங்க. திருப்பி மதவாத கலவரத்தை இங்க உருவாக்க ட்ரை பண்றாங்க. என்னதான் முயற்சித்தாலும், என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு